கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வலுப்பெற்று சென்னைக்கு 520 கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரிக்கு 400 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இதையடுத்து சென்னையில் 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் அவர் ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மீட்பு பணிக்காக 6 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் விரைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். 29, 30 இந்த தேதிகளில் தெற்கு பகுதியிலையும் டெல்டா பகுதியிலையும் கடுமையான மழை பெய்யும், கனமழை பெய்யும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. நேற்றைய தினம் இது குறித்து என்னுடைய தலைமையில் சிஎஸ் உடைய முன்னிலையில் உயர் அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி எல்லா துறை அதிகாரிகளையும் கூட்டி எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்கிறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். எல்லா மாவட்டத்துக்கும் மானிட்டரிங் ஆஃபீஸ் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். எல்லோரும் போய் சேர்ந்துட்டாங்க. ஆக ஏற்கனவே எந்தெந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தந்த இடத்துல உஷாராக இருந்து கவனிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். மின் கம்பிகள் எங்கெங்கே அறுந்து போய் விபத்து ஏற்பட்டுச்சோ அந்த இடத்தையும் உஷாராக கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே அதை எச்சரிக்கை சொல்லுகிற அந்த பணியை தான் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டோம். சென்னையும் பாதிக்கப்படும். சென்னையில் அதிக மழை பெய்து சொல்கிறாங்க. எல்லா இடங்களும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.